மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்த சாட்டை துரைமுருகன்றவர் இந்த ஒய் பிரிவு தளபதி அவர்களுக்கு கொடுத்ததை பற்றி பார்த்துட்டு முட்டைக்கு பயந்த கூமுட்டை அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த குறுமுட்டைக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். டேய் குறுமுட்டை, நீ நான் ரோட்டில் போகிறவங்களாம் கேட்டால் அந்த ஒய் பிரிவு இசட் பிரிவுலாம் கொடுக்க மாட்டாங்கடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை மத்திய சர்க்காரோ அவங்க உளவுத்துறை மூலயமா ஆராய்ச்சி பண்ணி நேற்று அழகாக அந்த முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி ரவி சார் பேசினாரு, கேட்டியா? அவங்க ஒரு கமிட்டி பரிசீலனை பண்ணி இவங்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா, நாளைக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், இது மாதிரி வந்தால் அதை பரிசீலனை பண்ணி கொடுக்குறதுடா லூஸு. அதை விட்டுட்டு நீ இவருக்கு ஏன் கொடுத்தானு எங்கள் தலைவரை பார்த்து நீ கூமுட்டன்னு கேட்குற. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நாம் தமிழர் கட்சியில் எவ்வளோ தம்பிமார்கள் இருந்தாங்க, ஏன்டா எல்லாம் அவங்கள விட்டு போனாங்க? உங்களை மாதிரி டெய்லி ஒரு பேச்சு, ரெட்டை வேஷம் போடுற நாக்குற ரெட்டை வேஷம் போட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரால தான் இன்னைக்கு பேசுறவன் தலைவன் அவங்க அண்ணன் சொன்னான். இன்னைக்கு பெரியார் பெரியார் இல்லாதவன் எங்க கட்சியை விட்டே போயிடுங்கன்றான். அப்ப உங்க அண்ணனுக்கு அறிவு இல்லையா? ரெண்டாவது, உங்க அண்ணன் கதை 17ஆம் தேதியோட முடிஞ்சிடும். இந்த தீர்ப்பு வரப்போகுது, அதுல தெரிஞ்சிருந்தாங்க. எங்க தலைவரை பார்த்து அவர் கக்கனா காமராஜரை, டேய் நாங்க கக்கனம் இல்ல காமராஜர் இல்லடா, அதனால தான்டா காமராஜரை கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டோம். நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு நீங்க அந்த கொள்கை பிரகாரம் நீங்க நடந்துக்கிறீங்களா? உனக்கு என்ன திமிரு இருந்தா அந்த வார்த்தை பேசுவ. அதே மாதிரி நேத்து எங்க மாநில கொள்கை பரப்பு இணைச்சர் லயோலா மணி திரள் நிதி உண்மைதாண்டா. அது நீங்க திரள் நிதி சம்பந்தித்து நீ பச்சையா சொல்ற, திரள் நிதி எல்லாம் விட்டுருவோம், பச்சையா சொல்ற. ஈழத்தமிழ்ட்டு பிச்சை எடுத்து கட்சி நடத்துற உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்குள்ள 69 படம் நடிச்சு தான் சொந்த காசுல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆன்லைன்ல உறுப்பினர் மட்டும் 1 கோடி பேர் சேர்த்து இன்னும் நாங்க நேரடியா உறுப்பினர் சேர்க்கல. நேரடியா உறுப்பினர் சேர்த்தா நிச்சயமா 2026 நாங்க தாண்டா ஆட்சியை பிடிக்க போறோம். எங்களுக்கு அப்படிதாண்டா நாங்க கெத்தா பேசுவோம், திமிரா தாண்டா பேசுவோம். உங்களுக்கே பிச்சை எடுத்து கட்சி நடத்துற உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்குல்ல, எங்களுக்கு திமிரு இருக்கத்தாண்டா செய்யும். டேய், அரைக்குடம் தழும்புன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அண்ணன் வைகோ இருக்காரு தெரியுமா? கேப்டன் தலைவர் பிரபாகரனை எத்தனை தடவை நேரில் பார்த்துருக்காரு, பிரபாகரன் எத்தனை தடவை அவர் வீட்டுக்கு வந்திருக்காருன்றது தெரியுமா? அழகா ஒரு பேட்டியில சொல்ல, உங்களை மாதிரி சொல்லிட்டே விட அலையறாரு. அவர் பிரபாகரன் கேப்டன், அவருக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்குறீங்களாடா? அவரையும் என்ன பாடப்படுத்துறீங்க? உங்களை மாரி ஈழத்தமிழ்ட்ட பிச்சை எடுத்து தினம் தினம் கட்சி நடத்துற கட்சி நினைச்சிட்டேன் எங்க கட்சிய. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த வார்த்தை சொல்லு, கூமுட்டன்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி மைக் கிடைக்கக்குள்ளலாம் டெய்லி பேசிட்டு டெய்லி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு உங்களுக்கு அதான்டா பொழப்பு. எங்களுக்கு அது பொழப்பு கிடையாது, என் தலைவனுக்கு அது பொழப்பு கிடையாது. அதான் ஒரு நல்ல பெரிய அரசியல்வாதி யாருன்னு கேட்டனா எப்பயுமே ஒரு நிலைப்பாடோட இருக்கணும். ரெட்டை வேஷம் போட்டவன் இதுவரை கட்சியில வளர்ந்ததா